வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் வஸ்திரத்தை பிடித்து அவளுடைய கையிலே தன் வஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு நிர்வாணமாக அவளை விட்டு ஓடிப்போனான். அழகான தோற்றமுடையவன், சௌந்தரியமான முகமுடையவன். அந்த வீட்டிலே அவனிலும் பெரியவன் ஒருத்தனும் இல்லை, அந்த வீட்டிலே ஒருவனும் இல்லை இந்த பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வந்த பொழுது. ஆனால் யோசேப்பு இந்த எத்தனையான இந்த காரியங்களை எல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தாம தன் மேலாக ஒரு மணவாளன் இருக்கிறார். அந்த மணவாளன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். போத்திபார் பார்க்கல, போத்திபார் வீட்டில் இருக்கிற ஒருத்தனும் பார்ப்பதற்கான சூழல் இல்லை. 9ஆம் வசனம் சொல்லுகிறார், அந்த மணவாளனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி? மணவாளனுக்கு விரோதமாய் ஒரு நாளும் நான் மறைந்திருக்க விரும்பவில்லை. நான் அவருடைய மனவாட்டியாய் இருக்க விரும்புகிறபடினால் அந்த மணவாளனுடைய கவனத்திலேயே நான் இருக்க விரும்புகிறேன், அவருடைய பார்வைக்குள் இருக்க விரும்புகிறேன். அதனால சிற்றின்பமான ராஜா என் மணவாளன் பிரியப்படாத இந்த காரியத்தின் மேலே என் இருதயத்தை வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு தன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு இவ்வளவு காரியங்கள் இருந்தும் அவன் உதறிவிட்டு ஓடி போனான். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சாதகமான சூழ்நிலைகள் வரும். அநேக நேரங்களிலே நம்முடைய தோற்றம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டு விலக செய்வதற்கு வாய்ப்பா இருக்கும். நமக்கு இருக்கிற திறமைகள் சிலர் நம்மை பாவத்திற்கு, பாவ சந்தோஷத்திற்கு உடன்படுவதற்கான வழியை உண்டாக்கும். நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு கவர்ச்சியான காரியம் பிறரை இழுக்கும். அங்கே இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட பாவம் செய்வதற்கு சரியான காரியத்தை நமக்கு உண்டாக்கி காண்பிக்கும். அதற்கு மத்தியில யோசேப்பு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயுவின் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். யோசேப்பு வேசித்தனத்திற்கு விலகி ஓடினான்.